நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தொடக்க நூல் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது இறை வார்த்தை. தொடக்கத்தில் இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். படைப்பின் வழியாக ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உம்மை நான் காண விழைகின்றேன். இயேசு தெய்வமே, என் கண்களை திறந்தருளு. நான் பார்க்கின்ற மரம் செடி கொடிகள், நான் ரசிக்கின்ற மலை இயற்கை, நான் சுவாசிக்கின்ற காற்று, நான் அருந்துகின்ற நீர், என் வாழ்வின் ஆதாரமாயிருக்கின்ற வெப்பம், இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது மேன்மையை நான் காணுகின்றேன். அப்பா, உமது படைப்பின் கைத்திறனை நான் ஒவ்வொன்றிலும் கண்டு ரசிக்கிறேன். ஆண்டவரே, அவை எவ்வளவு வியத்தகு, அவை எவ்வளவு மேன்மையானவை, அவை எவ்வளவு உயர்ந்த அழகிய படைப்புகள். உலமகிழ்ந்து ஆண்டவரே, உம் படைப்புகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பல சூழ்நிலைகளில் நீர் கொடுத்திருக்கிற இந்த இயற்கையை நாங்கள் பாழாக்கி இருக்கிறோம். இவற்றின் மேன்மையை உணராமல் இருந்திருக்கிறோம். படைப்பை நாசம் செய்திருக்கிறோம். இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரை வீணடிப்பது, இந்த நிலத்தை பாழாக்குவது, கழிவு நீரை கலப்பது, பிளாஸ்டிக்குகளுடைய உபயோகத்தை அதிகமாக பயன்படுத்துவது, ஏராளமான கழிவுகள், காடு மரங்களை வெட்டி அழிப்பது, இப்படி இந்த இயற்கைக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிற போதெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களை தண்டிக்கிறீர் என்பதையும் அல்லது நீர் எங்களை எச்சரிக்கிறீர் என்பதையும் நாங்கள் நிச்சயமாய் மறுதலிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் கண்ணார காண்டுகின்ற பூகம்பங்களும் நிலச்சரிவுகளும் இயற்கை சீற்றங்களும் எரிமலை வெடிப்புகளும் இவற்றுக்கு சாட்சிகளாயிருக்கின்றன. எனவே ஆண்டவரே, உமது மேன்மையை போற்றி புகழும் வண்ணமாக திருப்பாடல் 148 நாங்கள் உருக்கமாய் ஒப்புக் கொடுத்து உமது மேன்மையை புகழ்ந்து பாடி ஜெபிக்கின்றோம். உங்கள் பதில்: ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே போற்றுங்கள். விண்ணுலகில் உள்ளவையே
ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவருடைய தூதர்களே, ஆண்டவரை போற்றுங்கள். அவருடைய படைப்புகளே, ஆண்டவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, ஆண்டவரை போற்றுங்கள். ஒளி வீசும் விண்மீன்களே, ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, ஆண்டவரை போற்றுங்கள். வானங்களின் மேல் உள்ள நீர்த்திரள்களே, ஆண்டவரை போற்றுங்கள். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஏனெனில் இந்த மண்ணுலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் அவரே. நெருப்பே, கல்மழையே, ஆண்டவரை போற்றுங்கள். வெண்பனியே, மூடுபனியே, ஆண்டவரை போற்றுங்கள். மலைகளே, அனைத்து குன்றுகளே, ஆண்டவரை போற்றுங்கள். கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, ஆண்டவரை போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, அனைத்துலக கால்நடைகளே, ஆண்டவரை போற்றுங்கள். ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, ஆண்டவரை போற்றுங்கள். உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, ஆண்டவரை போற்றுங்கள். உலகின் தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, ஆண்டவரை போற்றுங்கள். இளைஞரே, கண்ணியரே, முதியோரே, ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது மேன்மை. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயற்கை எனும்போதே நம் உள்ளத்தில் ஒரு விதமான ஆனந்தம். எந்த மனிதர் இயற்கையின் மீது அதிகமான ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறாரோ அவர் நிச்சயமாய் இயற்கையை பாதுகாக்கவராக இருப்பார். மரம், செடி கொடிகள், காற்று, வெப்பம், பனி, இவை எல்லாமே மேன்மை மிக்கவையாய் இருக்கின்றன. இவை எல்லாமே கடவுளுடைய ஓவியங்கள். மலரின் வாசத்தில் கடவுளை கண்டுகொள்ளலாம். மலையின் வலிமையில் ஆண்டவரை பார்க்கலாம். காற்றின் மேன்மையில் அவருடைய உன்னதத்தை உணரலாம். கடலின் ஆர்ப்பரிப்பில் கடவுளுடைய ஆனந்தத்தை போற்றலாம். இப்படி இயற்கை பலவிதமான நன்மைகளை மனிதனுக்கு கொடுக்கிறது. திருப்பாடல் 19:1 இறைவார்த்தை சொல்லுகிறது, வானங்கள் இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளிகள் அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. அழகான இறைவார்த்தை பகுதி. கடவுளுடைய அழகை, அவருடைய படைப்புகளை ரசிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால்தான் தொடக்க நூல் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கடவுளாக்கிய ஆண்டவர் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்தில் குடியிருக்கச் செய்ததற்கான காரணம் என்ன? அவன் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கையோடு ஏந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவன் கடமைப்பட்டிருக்கிறான் என்கிற உணர்வு நிலையை சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நம் மனநிலை என்ன? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை என்ன? சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு, அங்கு 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எவ்வளவோ சேதங்கள் ஏற்பட்டது. ஏற்கனவே ஒரு முறை இந்த வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதனால் பல நூறு மக்கள் இறந்து போனார்கள். சமீபத்தில் வெனிசுலா நாட்டில் நடைபெற்ற இந்த நிலநடுக்கம், இந்த நிலச்சரிவு 4000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். 16,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியல. ஏன்? நமக்கு அருகில் இருக்கின்ற மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சீன நாட்டில் வெள்ளப்பெருக்கு. இப்படி உலகின் பல்வேறு இடங்களில்
இயற்கையினுடைய அகோரத்தன்மையை இந்த மனிதன் கண்டு கொண்டிருக்கிறான். ஏனென்றால் மனிதன் இயற்கையை அழித்ததனுடைய விளைவு இவையெல்லாம். இயற்கையை பாதுகாக்க தவறியதனுடைய விளைவுகள் தான் இவை எல்லாமே. ஆறு இருக்கிறது, ஆறில் இருக்கிற மண்ணையெல்லாம் கொள்ளையடித்து அந்த மணலையெல்லாம் அள்ளி சென்று இன்றைக்கு ஆற்றங்கரைகள் அசுத்தமான ஒரு பகுதியாக மாறிவிட்டிருக்கிறது. இது யாருடைய மனநிலை? யாருடைய தவறு? மனிதர்களாகிய நம்முடைய தவறு. நாம் தான் அந்த நீர்நிலைகளை எல்லாம் அசுத்தப்படுத்தி இருக்கிறோம். ஏரி குளங்களை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறோம். மரத்தை காடுகளை வெட்டி அழித்துக் கொண்டிருக்கிறோம். பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் பனிமலைகள் உருகுகின்றன, இன்னொரு பக்கம் எரிமலைகள் வெடிக்கின்றன. ஆகாயத்தில் இருக்கின்ற ஓசோன் படலத்தில் ஓட்டை. வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் வெளிநாடுகள் இருக்கிற அந்த தார் ரோடுகளே உருகி போகின்ற அளவிற்கு வெப்பத்தினுடைய தன்மை அதிகரித்திருக்கிறது. கடுமையான வெப்ப சூழ்நிலை. என்ன காரணம்? நாம் இயற்கையை பாதுகாக்காமல் இருப்பதுதான். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளையை மீறி நடப்பதுதான் இதற்கான காரணம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை உணராத தன்மையை இதை குறித்து காட்டுகிறது. வளர்ச்சி என்கிற பெயரில் டெவலப்மெண்ட், growth. இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையினால் இயற்கையை அழிப்பது. சமீபத்தில் நமக்கு அருகில் இருக்கின்ற ஏலகிரிக்கு செல்ல நேர்ந்தது. அங்க பார்க்கும்போது ஒரு அழகிய இடம், இயற்கை அதிகமாக இருக்கிற அந்த நல்ல காற்றை சுவாசிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் அங்கு எல்லாம் அந்த மலைகளை இடித்து கொண்டும் பெரிய பெரிய இடங்களை எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டு வீடுகளை கட்டுவதற்காக எல்லாவற்றையும் நொறுக்கி கொண்டும் சமதளப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் என் அன்பிற்குரியவர்களை, ஏன் நமக்குள் பாதிப்பு வராது, அழிவு வராது, சுனாமிகள் வராது, நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள் வராது? சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இனிமேலாவது ஆண்டவரே, நான் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்குகளை நான் குறைப்பேன், மரங்களை நடுவதற்கு நான் முயற்சி செய்வேன், ஒரு துளி தண்ணீரையும் வீணாக்காமல் சரியாக நான் பயன்படுத்துவேன் என்கிற உணர்வு நிலையை பெற்றுக்கொள்ள கடல் நோக்கி நதிகள் பாயும் என்கிற பாடலை பாடி நாம் தியானிப்போமாக. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. நம்முடன் வாழ்கிற பிற விலங்குகளை கூட நேசிக்கின்ற நல்ல மனநிலை வேண்டும். இயற்கையை பாதுகாக்கின்ற மனநிலை வேண்டும். எல்லாவற்றோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையின் வாழ்வாய் நம் வாழ்வு அமைய வேண்டும். அதற்கான வரம் வேண்டி செபிப்போம். குருவிகள் பறந்திடும் நேரத்திலே
ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அதிகமான வாகன பயன்பாடு இந்த காற்றை மாசுபடுத்துகிறது, நச்சாக்குகிறது. சுவாசிக்கின்ற காற்றில் விஷத்தை கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிகமான கழிவுகளை கொட்டி கொட்டி இந்த நிலத்தை பாழ்படுத்துவதால் இந்த நிலம் தருகின்ற வளமையை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து கொண்டிருக்கிறோம். குப்பைகளை எல்லாம் தண்ணீரில் கொண்டு போய் கொட்டுவது, கழிவு நீரை எல்லாம் நல்ல நீரில் கலப்பது, மழை நீரை சேமிக்காமல் பாதுகாப்பாமல் விட்டுவிடுவதனுடைய விளைவு கோடை காலங்களில் தண்ணீர் இல்லாமல், தண்ணீர் பஞ்சத்தில் விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற, உணவுக்கு கூட வழியில்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆண்டவரே, பேர்பட்ட என்னுடைய தீய செயல்களுக்காக, இயற்கைக்கு எதிராக சென்ற தருணங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மனம் வருந்துவோம். காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளமேனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. இயற்கைக்கு எதிராக நாம் செய்த குற்றம் குறைகளை, தவறுகளை, பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். அமைதியான முறையில் இயற்கைக்கு எதிராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா, சுயநலமாய் என் வாழ்க்கை மாறிப்போனதா, இயற்கையை நான் பாதுகாக்க தவறி இருக்கிறேனா? ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
ஆண்டவரே, நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இதனால் பல பாதிப்புகளுக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆம், நிலச்சரிவு, பூகம்பம், சுனாமி, நிலநடுக்கங்கள், பனிமலைகள் உருகுவது, எரிமலைகள் வெடித்து குழம்புகள் வெளியேறுவது, ஓசோன் படலத்தில் ஓட்டை, இப்பேற்பட்ட எங்களுடைய தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மனம் வருந்துகிற வேளையில் இனிமேல் இப்பேற்பட்ட தவறுகளை ஆண்டவரே நாங்கள் செய்யாமல் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ வரமருளும் அப்பா. இயற்கையை பாதுகாக்கின்ற நல்ல மனநிலையை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. மரங்களை நடக்கூடிய ஒரு ஆர்வமிக்க இறை பாதுகாவலர்களாக நாங்கள் இருக்க எங்களை தூண்டி எழுப்பியருளும் ஆண்டவரே. நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களுடைய மனதை செலுத்தும் அப்பா. நன்மைகளை நோக்கி எங்கள் மனதை செலுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருபோதும் இந்த இயற்கையினுடைய ஓனர்கள் நாங்கள் அல்ல முதலாளிகள். நாங்கள் அல்ல அவற்றை அடக்கி ஆளக்கூடியவர்கள். மாறாக நாங்கள் எல்லோருமே கேர்டேக்கர்ஸ், அவற்றை பாதுகாக்கக்கூடியவர்கள், பராமரிக்கக்கூடியவர்கள். இந்த உணர்வை எங்களுக்கு தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடிச் செபிப்போம். உயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாய். இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நான் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டா